Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆஸ் யூஷுவல் உங்கள்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா லைக்ஸ். சார் லைக்ஸ் பிடிச்சா போட போகிறாங்க, நீங்கள் சும்மா லைக் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு சிலர், மிச்செல்லாம் லைக் போட்டுருங்க, அதில் சந்தோஷம். லைக்ஸ் போடுறதுனால என்னென்னா நம்மளுடைய யூடியூப் வீடியோட ஆல்கோரித்தம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போயிட்டு ரீச் ஆகும். அவங்களுக்கும் இதே மாதிரி உதவிகரமாக இருக்கும் மார்க்கெட் மார்னிங் அப்டேட்டில் அவங்களோட வியூஸை பதிக்கிறதுக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயமும் அடுத்தவங்களுக்கு தெரியணும் அப்படின்றத நம்மளால் அட்லீஸ்ட் ஷேர் தான் பண்ண முடியல, ஒரு லைக் அது பண்ணி விட்டலாம் இல்லைங்களா? ஓகே, அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் லைக்ஸ், வேறு இல்லை. அந்த லைக்ஸ் வந்ததில் எனக்கு ஒன்று யூடியூப்பில் காசு செப்பரேட்டாக ஒன்று கொடு, உங்களுக்கு லைக் அதிகமாக பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பணம் அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறது கிடையாது. ஓகே, ஏன்னா ஒரு சில அப்படி நினச்சிக்கிறாங்க, லைக் பண்ணாக்கா இந்த ஆளுக்கு பணம் அதிகமாக போயிடும்போது அது அதனால் லைக் பண்ண தேவையில்லை அப்படின்னு. அப்படி கிடையாது, அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேறு எதுவும் இல்லை. சரி ஃப்ரெண்ட், நம்ம வீடியோ போகலாம் வாங்க. டெய்லி நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி 3 பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி என்னுடைய வியூவில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது கிட்டத்தட்ட வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துடுச்சு. ப்ரைஸ் நிஃப்டி 50 வந்து ப்ரைஸு கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு ஆல்மோஸ்ட் இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ப்ரைஸ் நேற்று ஒரு சின்னதாக பாக்ஸ் டைப்பில் போச்சு, சைட்வேஸ் மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு 2 மணிக்கு மேலே ஒரு லைட்டாக மூமெண்டம் கொடுத்துச்சு. அப்போ ஆனால் பேங்க் நிஃப்டி எல்லாம் மூமெண்டம் கொடுத்துச்சு. நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி எல்லாம் அப்பர் சைடு மூமெண்டம் கொடுத்துச்சு. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஸ்லோ மூமெண்ட்டு தான் கொடுத்துட்ருக்குது. அதுக்கு இந்த லெவல் தானோன்னு பேக் டு பேக் பார்த்திங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் ரெடியாக காத்துட்ருக்காங்க செல்லர்ஸ். எங்கேயாவது அப்படின்னா 17,200 ரேஞ்சிலையும் செல்லர்ஸ் வந்து காத்துட்ருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு லெவல் நிறைய பேர் பிரேக் அவுட் ஆகணுன்னு பை பண்ண வச்சுட்டு மேபி என்னுடைய என்னோடய வியூஸில் பார்த்திங்கன்னா ட்ராப்பிங்க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து புல்லிஷ்னு பேசிகிட்டு இருக்காங்க. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு, திரும்பிச்சு, டபிள்யூ பட்டன் ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்து பெரிய டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா இது வந்து டபுள் பாட்டம் மாதிரி தெரியும். அப்போ இந்த நெக்லைன் கட்டாச்சுன்னா பை பண்ணுங்கன்னு சொல்லி பை பண்ண வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் இவங்களுடைய எஸ்எல்லாம் ஹிட் பண்ணி திரும்ப வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், முன்கூட்டி எச்சரிக்கையாக இருக்குன்னா, ஒன்று நம்ம இங்கேருந்து பையிங் சைட் போக சொல்ல ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஒரு 4 லாட்டில் ட்ரேட் பண்ணிங்கன்னா அப்பர் சைட் பையிங்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு லாட்டை ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் இதே உங்களுக்கு ஒரு சைடு டவுன் ட்ரெண்ட் கட் பண்ணி லோயர் லோ ஃபார்மேஷன் பண்ணி வருதுன்னா இதில் நீங்கள் நார்மல் குவான்டிட்டி போட்டு சேல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொஞ்சம் கற்றுக்கிட்டோம், நாலேஜ் வந்து மார்க்கெட் நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம மார்னிங் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் கண்டினியூ. அந்த 500 லைக்ஸ் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல் போயிட்டுருக்கோம். இந்த 500 லைக்ஸ் திரும்பவும் கீழே வந்துச்சுன்னா திரும்பவும் டிமோட்டிவேஷன் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் 500 லைக்ஸ் போயிடுச்சுன்னா திரும்ப நம்ம அந்த லோ லெவல் வரக்கூடாது. நம்ம அடுத்த நம்ம 600 லைக்ஸ், அதுக்கப்புறம் ஒன்று நம்ம மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சுதுங்களா? 17,150 140 அபோவ் க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு ஷேடோ மாதிரி வந்துட்டு நிற்குதுன்னா வந்து கிட்ட கூட போகாதீங்க. க்ளோஸ்க்கு ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகும். அதாவது இந்த மாதிரி ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா சிங்கிள் குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா எப்போ வேணாலும் ப்ரைஸ் வந்து எஸ்எல் ட்ரிகர் ஆகும். அதாவது ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ட்ரெண்டு ஓவராலாக டவுனில் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ட்ராப்பிங் பண்ணுவாங்க. அதாவது நம்ம இந்த பாருங்கள், இந்த ஒரு ஹைலாம் கட் பண்ணிடுச்சு, நாங்கள் பை போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பையிங்க்கான ஒரு வாய்ப்பு தருவாங்க. அப்போ ஃபைனலாக 17,200 அந்த ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு போய்ட்டு ஃபைனலாக ப்ரைஸ் வந்து ரீச் ஆகும். ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து ஒரு லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி ப்ரைஸை கீழே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது நிஃப்டி 50 கண்டிஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லெவலும் க்ராஸ் ஆகிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல 17,200 ஷார்ப்பாக க்ளோஸ் ஆகிட்டு நல்லா ஒரு புல்லிஷ் இருக்குது அப்படின்னா 17,300 ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னோடய வியூவில் அதுக்கப்புறம் மேலே போகிற மாதிரி ஐடியா கிடையாது. ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் சப்போர்ட் இருந்தது இப்போ ரெசிஸ்டன்ஸாக 17,300க்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அது ஃபைனல் ஸ்டேஜ் விடுங்க. ஆக்சுவலாக 17,200 பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே, ஸோ நீங்கள் அதை விட நீங்கள் ட்ரெண்டில் நீங்கள் இந்த பக்கம் ட்ரா பண்ணிவிட்டு வச்சுட்ருக்கேன். ஸோ இது கீழே கட் ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். திரும்ப மேலே போட்டோம், அகைன் கீழே ஃபால் ஆச்சுன்னா நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம். பையிங்கான வியூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17,140 150க்கு அபவ் 150க்கு மேலே பையிங்கான வாய்ப்புகள் தேடலாம். ஓகே, இது வந்து நிஃப்டி 50 வியூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா
பேங்க் நிஃப்டி வேறு பேட்டர்ன் மாதிரி அமைஞ்சிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மேலே 40,150க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 40,150க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 40,150 டச் பண்ணிவிட்டு ப்ரைஸு கேடு திரும்பவும் இந்த ட்ரெண்ட்லைன் டச் பண்ணதுக்காக வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், இது வந்து சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். எங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்து போடாங்க இல்லைங்களா, இந்த ஹையை கட் பண்ணாங்க, ரீடெஸ்ட் ஆச்சு, அகைன் மேலே போனாங்களே. ஸோ திரும்ப வந்து இது சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரும். 39,700 டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் திரும்பவும் வரலாம். வந்து அகைன் மேலே போதா, இல்லை இந்த லைன் கட் ஆகிட்டு அகைன் கீழே வருதா, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸு மொத்தத்தில் இங்கேருந்து ஸோ 2 லெவல் கொடுத்துருப்பாங்க. 36,700 கீழே பாட்டம் லெவலும், மேலே அப்பர் சைட் பார்த்தீங்கன்னா 40,150 வந்து அப்பர் சைட் லெவல். ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு வேலைங்க 40,000 அபோவ் பை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பை பண்ணாதீங்க. ஏன்னா வெறும் மேலே 100 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 40,150க்கு கிட்ட ஓப்பன் ஆகுது மார்க்கெட் அப்படின்னா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். அங்கேருந்து லோயரில் ஃபார்மேஷனுக்காக நம்ம இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிங்க. ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி ஸோ அங்கேருந்து கட் பண்ணி வெயிட் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் வந்து 39,700 வரலாம் நீங்கள் ப்ரைஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஓகே, ஃபின் நிஃப்டி அவ்வளோ கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துச்சு. 17,850 வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 17,850 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் இங்கேருந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ப்ரைஸ் பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சு மேலே அப்படின்னா, இதோட ஹை கட் பண்ணால் பை அப்படின்னா இமீடியட் உங்களுக்கு அங்கேருந்து செல்லிங் கிடைக்கும். இதெல்லாம் பையிங் நிறைய பேர் பை பண்ண வச்சுட்டு, ஸோ இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். மேலே கொஞ்சம் 17,860 ரேஞ்சுக்கு உங்களுக்கு லோயரில் ஃபார்மேஷன் கிடச்சிங்கன்னா பை சேல் பண்ணுங்கள். 17,720 வந்து உங்களுக்கு டார்கெட்டாக அமையும். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து சப்போர்ட்டாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபின் நிஃப்டியோட வியூ. இது வந்து ரொம்பவும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியுது. இது வந்து கிட்டத்தட்ட 16 வருஷம் கூட நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நம்ம சொல்கிறோம். இது வந்து 100% அப்படியே பர்ஃபெக்ட் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கூட உங்களோட சொந்த முயற்சியும் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் சாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.